Hi நண்பா எல்லாருக்குமே வணக்கம் நான் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனோட டாப் டு பாட்டம் டீட்டெயில்ஸ் இது என்றைக்கு லான்ச் ஆகும் ரேட்டு வந்து எந்த இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வைத்தறிச்சலை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நானே பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்து OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனை போன மாதம் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இவங்க லான்ச் பண்ண அந்த 9RTயோட ஸ்பெக்கு ரேட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது சத்தியமாக காண்டாயிருப்பேன். OnePlus திட்டி தீத்திருப்பேன்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் மதுரை ரிலையன்ஸ் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியிருப்பார். நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டெடிக்கேட் கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, நாடு 2 OnePlus 9Rயும் கம்பேர் பண்ணலாம் வீடியோ போட்டிருப்போம். 40,000 அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்கா. என்னையை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். ஏன்டா நீ சொல்லி தான்டா அந்த 9R ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன், இன்றைக்கி என்னடா 9RTன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் விட்றான், ரேட் வைஸ் பார்க்கும்போது 5,000 எனக்கு மிச்சமாயிருக்கு மேடா, நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருந்தேனா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு. எனக்கும் என்ன சரி எனக்கு நாப்பில் தெரியுமாடா அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணான்னு, எனக்கே தெரியாதா அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 40,000 காசு கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம். அதுவும் 9R பார்த்திங்கன்னா பழைய ஃபோன் கூட கிடையாது, ஒரு 6 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே ஸ்பெக்கில் இன்னும் கொஞ்சம் கேமராவெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி சாஃப்ட்வேர் அப்டேட்டும் நல்லா இம்ப்ரூவாக கொடுத்து 5,000 குறைச்சி வேறு தரான். எவ்வளோ காண்டாகும் ஒரு மனுஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெக்கை வச்சு எல்லா டீட்டெயிலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 9R சொல்கிறேன். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி 9Rலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம HDR கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ப்ளே ஆச்சு. அதே மாதிரி உள்ளே யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 ப்ராசஸர். ஸோ சேம் ப்ராசஸர் தான், பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு வேரியேஷன் இருக்காது 9Rக்கும் 9RTக்கும். அடுத்து 65 வாட்ஸ் சார்ஜர். 0 to 100 பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஓகே, கேமரான்னு பார்த்தீங்கன்னா OnePlus நாடு 2ல கொடுத்த 50 MP சோனி IMX766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரப்போகுது. அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 16 MP, 5 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார், 2 MP பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 9Rலேருந்து இது கம்பேர் பண்ணும்போது அந்த 50 MP ப்ரைமரி சென்சாரில் ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நாடு 2லையுமே பார்த்தீங்கன்னா அந்த 15 MP ப்ரைமரி. நாடு 2ல கேமரா ரிவ்யூ கம்பேரிசன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அந்த ப்ரைமரி 50 MP சென்சார் சூப்பராக வேலை செய்யுது. லோ லைட்டில் முக்கியமாக வேறு லெவலில் அவுட்புட்டை தருது. ஸோ 9Rல அதை கொண்டு வந்தது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 16 MP செல்ஃபி கேமரா. இதில் மட்டும் ஏன்டா குறை வைக்கிறீங்க? ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்தா தான் என்ன குறைஞ்சாடா போயிடுவீங்க. ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கேமராக்கு அடுத்து மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 12 அண்ட் Oxygen OS 12ஓட வருது. ஸோ இது வந்து 9Rக்கும் கிடையாது, நாடு 2க்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா Android 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அது போக இது எவ்வளோ ரேட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,999 ரூபாய்க்கு 8GB RAM 128GBக்கான ஸ்டோரேஜ் கிடைக்குது. 38,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GBக்கான ஸ்டோரேஜ் கிடைக்குது. அந்த 12GB RAM வேரியண்ட் இப்போதைக்கு லீக்ஸ்லையோ மற்ற இடத்துல கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு சில வெப்சைட்டில் போட்டிருக்காங்க 12,256 வரும்னு. ஆனால் அது அஃபிஷியல் வெப்சைட், நம்பகத்தரமான வெப்சைட்டாக சொல்ல முடியல. ஆனால் 8,128 8,656 வருது. அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 38க்குள்ளே முடிஞ்சு போயிடுது. அப்போ 9R வாங்கினவெல்லாம் என்ன லூசு போயிலாடா, ஏன்டா அப்படி? ரியல்மி தான் இந்த தப்பை பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவான், அதே ஸ்பெக்கில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். ஏதாவது சார்ஜரில் ஸ்பீடு கொடுத்துருப்பான், இல்லை கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருப்பான். இதே தப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே OnePlusம் பண்ணுறான். என்னத்தை சொல்ல? ஏன் 19 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணு, 19 லான்ச் பண்ணி 888 ப்ராசர் வச்சு கொடுத்து 45,000 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணு, வாங்க ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா OnePlus தரப்புலேருந்து ஒரு 888 ப்ராசரில் 19 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ எல்லோரும் வாங்குவோம். ஏன்னா இந்த T சீரிஸ் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சீரீஸ் தான் சொல்லணும். ஒரு 888 ப்ராசர் எப்படி ரியல்மி GT இருக்குல்ல, அதே மாதிரி உன் தம்பி கம்பெனி தானே. அதே மாதிரி OnePlus 19 போட்டு 888 ப்ராசரு, 64 MP கேமரா OSோட, ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP இப்படி கொடுத்துட்டு 45,000 ரூபாய்க்கு பேசாமல் வாங்குவாங்க நம்ம பசங்க. ஏன்னா OnePlusன்னு உன் மேலே ஒரு மரியாதை இருக்குது, கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. அதை விட்டுட்டு இருக்கிற ஃபோன்லேயே கேமரா லென்ஸை மட்டும் தூக்கி மாட்டிட்டு
சாரி கேமராவை மட்டும் சென்சாரை மட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு இந்த உனக்கு 5000 ரூபா நாங்கள் லெஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் என்ன அப்போ 9R வாங்கினவெல்லாம் என்னத்துக்கு ஆமாம். ஸோ இதுதான் வேறு லெவல் கடுப்பாக இருக்குது. ஸோ இந்த 9RT ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு இல்லை எனக்கு நாடில் அந்த டைமென்சிட்டியோட ப்ராசர் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கையில் வெடிச்சிருவோன்னு பயமாக இருக்குது, ஹீட் ஆகுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் இன்னும் வித்தின் 1 மாதம் கடந்துச்சுன்னா அக்டோபர் வந்துச்சுன்னா 5000 ரூபா கூட போட்டு, ஏன்னா OnePlus 9RT 12 GB RAM 256 GB அந்த 34,000 ரூபா வருது, கூட ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா இந்த 9RT ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடுங்க. ப்ராசஸர் வைஸ் கேமரா வைஸ் எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும். அது போக இல்லை எனக்கு 888 தான் வேணும் அப்படின்னா iQOO 7 Legend இருக்குது, ரியல்மியோட GT இருக்குது. ஸோ பார்த்துக்கோ, இது நான் மெயினாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுன்றதை விட இந்த ஆத்திரத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு டெய்லி அவனை நான் பார்க்கும் போதே என்னை தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நான் 1 மாதம் 7 EMI போடாமல் நாளை கடத்தியிருந்தேன்னா 5000 ரூபா மிச்சம் பண்ணி நான் 9RTயும் வாங்கியிருப்பேனே. என்னத்த சொல்ல நண்பா, உங்களுக்கும் அதே தான். யாரும் தயவு செஞ்சு அந்த 40,000 ரூபா பட்ஜெட்டில் 9R வாங்கிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 9RT பார்ப்போம். அப்படி இல்லையா iQOO 7 Legend இருக்குது, ரியல்மி GT இருக்குது. மேற்கொண்டு இது போன்ற நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.